ஹலோ விவர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுது அண்ட் எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்க போகுது, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரிசல்ட் எப்போங்கிறத நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்கிறேன். அண்ட் இந்த மொத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக 727 வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த 727 மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் வந்து ரிசல்ட் வெளியேறதுக்குள்ளே அண்ட் ரிசல்ட் வெளியானதுக்கு அப்புறமும் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. இது இப்போ மட்டும் கிடையாது, இன் பாஸ்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா 2-3 டைம் இன்க்ரீஸ் பண்ண அந்த ரீசன்லாம் நடந்திருக்கு. அண்ட் அது நார்மல் அந்த இயர்லேயே பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப் 4ல் 6000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 6000 வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த விகிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ முன்னாடியே 3935 அப்படின்னு இருக்கும்போது ஒரு 350-360 பேரில் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து 727 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு விகிதாச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இன்னும் வந்து இந்த 4600ங்கிறது 6000 வரைக்கும்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 150 பேரில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விகிதம் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 140-145 கட் ஆஃப் வச்சுருக்கவங்களுக்குலாம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஷார்ட்டாக பார்த்துடலாம். மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4662. அதில் விண்ணப்பிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா 14 லட்சம் பேர்கிட்ட. ஆனால் தேர்வு எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா 75-80%, அதாவது 11.25 லட்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனாங்க. அடுத்து வந்து பதவிகள் பார்த்துடலாம். பதவிகள் வாரியாக காலியிடங்கள். ஸோ இதில் கிராம நிர்வாக அலுவலர் 218, இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1621, அதே இளநிலை உதவியாளரில் ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி அண்ட் அதர் அது வந்து பார்த்திங்கன்னா 345, தட்டச்சு டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1392, சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 வந்து பார்த்திங்கன்னா 361, அதுக்கப்புறம் இளநிலை வருவாய் ஆய்வாளர் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 239, வனக்காப்பாளர் மற்றும் வனப்பார்வையாளர் ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் வாட்சர் வந்து பார்த்திங்கன்னா 260. ஸோ இது இந்த ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் வாட்சர் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. தனியாக நடத்திட்டு இருந்தது, இதோட ஜாயின் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ மொத்தம் வந்து 4662 வேகன்சி. ஸோ இந்த குரூப் 4ல் இந்தளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்கன்னா அதில் வந்து இன்னும் நிறைய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இணைக்க போகிறாங்க. ஸோ எந்தெந்த பணிகளை வந்து இன்னும் குரூப் 4ல் எக்ஸ்ட்ராவாக இணைச்சி கொண்டு வர முடியுமோ, குரூப் 4 கீழே கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்கடுத்து சமூக வாரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த 4662 காலி பணியிடங்களில் எந்த சமூகத்திற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு துல்லியமான விவரம் வந்து டிஎன்பிசியே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பொதுப்பிரிவு ஜென்ரல் அண்ட் ஜிடி அதில் வந்து பார்த்திங்கன்னா 31, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசிக்கு 26.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20%, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்லேயே அருந்ததியர் எஸ்சி ஏல வந்து பார்த்திங்கன்னா 3.3%, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் பிசி எம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5%, பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%. மொத்தம் வந்து இந்த 100% வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அதில் நம்ம பார்த்த அந்த 218 விஓஓ தான் இருக்குது. 218 விஓஓவில் இப்போ நம்ம எழுதியிருக்க அந்த 11.25 லட்சம் பேர்லேருந்து 218 பேர் தான் விஓஓ ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த 218 வேகன்சியை இந்த 31 இப்போ இந்த பொதுப்பிரிவுக்கு தனியாக ஒரு இவ்வளோ ஜாப்பு, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனியாக இவ்வளோ ஜாப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இவ்வளோ ஜாப்புன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கணும். இப்போ ஒரு 100 வேகன்சி இருக்குன்னா 100 விஓஓ இருக்குன்னா அந்த 100ல் பொதுப்பிரிவுக்கு மட்டும் எவ்வளோ போயிடும்? 31 விஓஓ போயிடும். அப்போ பிசிக்கு எவ்வளோ போகும்? 26 விஓஓ போயிடும். அதே மாதிரி எம்பிசிக்கு எவ்வளோ போகும்? 20 விஏஓ போயிடும். தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 15 விஏஓ போயிடும். அடுத்து எஸ்சிஏக்கு ஒரு 3 விஏஓ. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரியும். அப்போ இந்த 218 விஏஓலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவுக்கும், ஒரு 52-53 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கும், நான் ஒரு 45 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 40 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அண்ட் எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியும். ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ மொத்தமாகவே வந்து ஒரு 60 விஏஓ தான் வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டி கிடைக்குதுன்னா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 11.25 லட்சம் பேர் எழுதுனதில் பிசி கம்யூனிட்டியில் இருக்கவங்க மட்டும் ஒரு 3-4 லட்சம் பேர் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த 3-4 லட்சம் பேரில் வெறும் 60 பேருக்கு தான் விஏஓ வேலை கிடைக்கும்.
அப்போ அந்த 60 பேர் அந்த விஏஓ கிடைக்கணும்னா, அப்போ நீங்கள் வந்து அந்த முன்னாடி அந்த கம்யூனல் ரேங்கிங்கில வரணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி ரேங்கிங், ஓவரால் ரேங்கிங்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த ஓவரால் ரேங்கிங்கில நீங்கள் முன்னாடி வரணும். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான், நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பீங்க, அந்த மாதிரி எடுக்க முடியும். அப்படி இல்லை, நீங்கள் மார்க் கம்மியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க என்ன குடுக்குறாங்களோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கட் ஆஃப் அவங்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு சில அந்த ரேங்கிங்கில நல்ல ரேங்கிங் வந்துட்டிங்கன்னா, அந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, என்ன கிடைக்குதோ உங்களோட கட் ஆஃப்க்கு தகுந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த அரசு பணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லோரும் விரும்புகிறது இந்த விஏஓ, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் முடித்தவங்களுக்கு டைப்பிஸ்ட் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி அண்ட் உங்களோட கம்யூனிட்டி ரேங்கிங்கில் நீங்கள் எவ்வளோ வரீங்க அப்படிங்கிறது பொறுத்தது தான். ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போ வெளியாக இருக்குது. அடுத்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி எவ்வளோ தான் கவுண்ட் சொன்னாலும் அஃபீஷியலாக இப்போ டிஎன்பிஎஸ்சி எப்படி இந்த 727 வேகன்சி அறிவித்தாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களா அறிவித்தா தான். பட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி செப்டம்பர் முடிஞ்சது. செப்டம்பர் 30 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம். ஸோ அக்டோபர் 2 வீக்கில் வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் இயரும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜூலையில் எக்ஸாம் வச்சு அக்டோபரில் தான் ரிசல்ட் வெளியிட்டாங்க. செப்டம்பர் தான் எக்ஸ்பெக்டட் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போயும் எக்ஸ்பெக்டட் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் தான். பட் செப்டம்பர் முடிஞ்சுது. ஸோ அக்டோபர் 2 வீக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.